பாஸ் உங்களுக்கு டைவர்ஸ் ஆன பொண்ணு தான் கட்டணும் பாஸ். என்னது? டைவர்ஸ் ஆன பொண்ணு இல்லை, செப்பரேட் ஆன பொண்ணு தான் கட்டணும். உனக்கு கல்யாணம் ஆகணும்னா நிச்சயம் ஆகிட்ட பொண்ணு கூட ரொம்ப நேரம் நீ ஃபோனில் பேசாத, கல்யாணம் ஆகாது. உனக்கு ஏற்கனவே லவ் ஃபெயிலியர் ஆச்சா, அவ்வளோதான் மேட்ரு. அப்போ உனக்கு லைஃப் நல்லா இருக்கும். இதுக்கு முன்னாடி நீங்கள் திருமணம் பண்ணியிருந்தா கூட உங்களுக்கு பிரச்சனை தான். நீ ஓவர் பர்ஃபெக்ஷனில் கொண்டு போவேன். புரியுதா கண்ணு? இந்த பர்ஃபெக்ஷன் எல்லாத்துலேயும் உன்ன மாதிரியே இருக்கணும்னு வேற பார்ப்பேன். நீ இதெல்லாம் உன் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய விஷயம். சின்ன மைனூட் விஷயத்த கூட ஒத்துக்க மாட்டேன், நீ ஆர்கியூ பண்ணுறோம். அதனால் கொஞ்சம் அந்த ஏரியாவை மட்டும் பார்த்துக்கோ. இவங்க 1000 பரிகாரம் சொன்னாலும் உனக்கு புதன் தசை நடக்கிறதுனால குருவாயூருக்கு போயிட்டு வந்தால் தான் அதனுடைய விஷயம் கரெக்டாகும். ஸோ இது எளிமையான பரிகாரம். குருவாயூர் போக முடியலன்னா மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோயிலில் இருக்கிற குருவாயூரப்பனை போய் பார்த்துக்கணும். லவ் மட்டும் ஃபெயிலியர் ஆச்சா இல்லை கல்யாணம் நிச்சயமாய் நின்றுச்சா? நிச்சயமாய் நின்றுச்சு. அதான் மேட்ரு. லவ் ஃபெயிலியர் ஆனது வேற டிபார்ட்மெண்ட். கல்யாணம் நிச்சயமாயிட்டு நின்றுச்சுன்னா தான் இந்த தோஷம் நிவர்த்தி ஆகும். உங்கள் வீட்டுக்கு வடக்கு புறத்தில் இருந்து பெண் வருவாள், படித்தவளாக வருவாள். லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்டாக படித்த பெண்ணாக வருவாள். இதுல எந்த ஒரு மாற்றம் கிடையாது. அது சார் சொல்றது கரெக்ட் தான். 2013 வரைக்கும் எந்த நல்லதுக்குமே இடம் கிடையாது. பட்டதெல்லாம் அவமானம், கஷ்டங்கள், வேதனை, தவிப்பு. 2014 அப்புறம் கரியர் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகி இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கும். இப்போ புதன் தசை நடந்துகிட்டு இருக்கு ஜாதகத்துல. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணத்தை ஒரு தடவை போய் பார்த்துட்டு வாங்க. சூரியன் உச்சம் ஜாதகத்துல. கொஞ்சம் அவமானங்கள் மிச்சமாகும். செஞ்ச வேலைக்கான ரெகக்னிஷன் கிடைக்காது, பாராட்டும் புகழும் இருக்காது. ஆனா 2024 அப்புறம் உறுதியா புத்திரபாக்கியம் 2 உண்டு. கல்யாணத்துல ஒரே ஒரு விஷயம் தான், பெரியவங்க எழுத்து பார்த்துக்கணும். கல்யாணம் ஆகிற வரைக்கும் அந்த மேட்ரு கரெக்டா எல்லாம் சொல்றதுக்கு யோசிப்பாங்க. அது கல்யாணத்தில் தாரவாத்து கொடுக்குற வரைக்கும் அந்த பெரியவங்களோட எழுத்து கவனமாக பார்த்துக்கணும். இவங்க 1000 பரிகாரம் சொன்னாலும் எனக்கு தெரியாது. பசுமாடுக்கு சனிக்கிழமை உணவு கொடுப்பது தான் விசேஷம். நான் உங்களை அங்கலட்சணம் ஒன்று கேட்குறேன், எனக்கு அது மட்டும் சொல்லுங்க. வலது கையில் மோதவரில் கீழே வெர்டிகலாக ஒரு ரேகை ஒன்று இருக்காங்கிறத 100% இருக்கும். எனக்கு நீங்கள் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை சார். அதை நீங்கள் பார்த்துட்டீங்க, நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னா உங்களை தொட்டு பார்த்தா 1 டிகிரி சூடு ஜாஸ்தியாக. சூரிய புத்திரர் இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கணிச்ச இந்த ஜாதகம் கரெக்ட். இப்போ நான் சொல்ல போகிற பலன் என்னன்னு கேட்டிங்கன்னா, சந்திரமங்கல யோகக்காரகன். அடுத்தவங்களுக்கு சாதகமாக இருந்தீங்களே ஒழிய உங்களுக்கு என்ன சாதகம்னு இது வரைக்கும் இல்லாமல் இருக்கீங்க. வெரி ஆக்டிவ் பர்சன், கௌரவமாக நடந்துக்குவீங்க. உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற ஆசையை வெளியே காட்ட மாட்டீங்க, உள்ளுக்குள்ளேயே நடத்திக்கிட்டு இருப்பீங்க. பிரச்சனை என்ன அப்படின்னா திருமண வாழ்க்கை. இதுக்கு முன்னாடி நீங்கள் திருமணம் பண்ணியிருந்தா கூட உங்களுக்கு பிரச்சனை தான். இது சரியான தருணம். குரு 2ஆம் வீட்டுக்கு போகிறார் மே மாதம். அப்போ உங்களுக்கு சுப முகூர்த்தத்தை ஏற்படுத்தி தருவார். நீங்கள் கோயிலுக்கு போகிறது வர்றது இதெல்லாம் உங்கள் சௌகரியம். உங்கள் ஜாதகத்தில் பித்திருக்களுக்கு தர்ப்பணமும் குலதெய்வ வழிபாடும் சரியாக இல்லை. அதை மட்டும் நீங்கள் இந்த 2த்தையும் செய்யுங்க. உங்கள் வீட்டுக்கு வடக்கு புறத்தில் இருந்து பெண் வருவாள், படித்தவளாக வருவாள்.